கடன் செல்வோம். இந்த 6வது மாசத்துக்காக தேவன் தரும் வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிக்கை 7ஆம் அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:2. சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானா ஊரிலே குடியிருக்க முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம், மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி, பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு எங்கள் அனைவரோடும் ஆண்டவர் இடைபடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடும். தொடர்ந்து கிரியை செய். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்தில், ஸ்தேவான் புதிய ஏற்பாட்டு கால தேவனுடைய மனுஷன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டில் அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். யாருக்கு காண்பிக்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், முதலாவது சகோதரரை, அவனை போல உள்ள ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க, சகோதரரேன்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது பிதாக்களே அப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கவனிங்க, நாம் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறோம். நாம் யாரை எப்படி பேசணும் முதல்ல தெரியணும். யாரிடத்துல எப்படி பேசணும் தெரியணும். அதான் முதல் பண்பாடு. அது நடைமுறையில நாம் அந்த கையாண்டாதான் அந்த நாம் பேசுகிற வார்த்தையானது அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும், தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அதுல மிக முக்கியம், அவர் அழகா சொல்றார். அது 2 கூட்டம் இருப்பதை அவன் சொல்லுகிறார். சகோதரரே, அவரை போல உள்ள வாலிப வயசுல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானா ஊரிலே குடியிருக்கும் முன்பே, கவனிங்க, இந்த ஸ்தேவான் யார் அப்படின்னா சரித்திரம் தெரிஞ்சவர். சாதாரணமான ஆள் இல்லை, சரித்திரம் தெரிஞ்சவர். நாம் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறோம், நமக்கு வசனத்தை குறித்த காரியம் தெரியணும். கவனிங்க. ஒரு கேள்வி கேட்க போறோம், நீங்க பதில் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களாங்கிற உங்களை பொறுத்து இருக்கு. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலாம், பிரச்சனை கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின முதல் நிருபம் இருக்கும். தெரியாது, தெரிஞ்சு மறந்து போச்சு. ரொம்ப வருஷ காலம் தாண்டிட்டு அதை மறந்து போச்சு. சரி, இப்போ நீங்க அதை பற்றி ஒன்றும் கஷ்டப்படாண்டா. முதல் நிருபம் எதுன்னா கலாத்திய நிருபம் தான் அவருக்கு முதல் நிருபம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்கணும். நாம் படிக்கணும், நாம் அறிந்து கொள்ளணும், நாம் தெளிவுபடணும். அவர் சொல்லுகிறார், அவ மெசொப்பொத்தாமியாவிலே இருக்கும் போதே அப்படிங்கிறார். கானா ஊரில் குடியிருக்கிறார். ஆனா ஆண்டவர் எங்க தரிசனமானார்? கானா ஊர்ல தரிசனமாகல, மெசொப்பொத்தாமியாவிலே குடியிருக்கும் பொழுது தரிசனமானார். எப்படி தரிசனமானார்? மகிமை தேவனாக தரிசனமானார் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நான் இன்னைக்கு சொல்ல போற இம்மாதத்தினுடைய வார்த்தை என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் நம்ம இந்த மாதம் முழுவதும் மகிமை தேவனாக நமக்கு வெளிப்படுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும், ஜூன் மாதம் முழுவதும் தேவன் நமக்கு மகிமை தேவனாக வெளிப்படுவார். இப்ப நான் அதுக்கு நான் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் புரிஞ்சுக்காங்க, கவனிச்சாதான் புரியும். கவனிங்க, அந்த மகிமை தேவனாக ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட போது கவனிச்சாங்க, அவன் போகும் என்ன இடம் என்று தெரியாம புறப்பட்டான். 1. 2, கவனிங்கள், அழைக்கிற கர்த்தரை கண்ணால பார்க்கல. அழைக்கிற கர்த்தரை கண்ணால பார்க்கல, ஆனா சத்தம் கேக்கு.
ஆபிரகாமே அப்படிங்கிற சத்தம் கேட்கு. அவோ சத்தத்தை கேட்கிறான். நல்லா கவனிங்க, சத்தத்தை கேட்கிறான். இவர் யார், இவர் எப்பேற்பட்டவர் என்று ஆபிரகாம் கேட்கவே இல்லை. நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க கவனிங்க. பழைய புதிய ஏற்பாடு சவுலை சந்தித்த போது, மனோ கவனி, சந்தித்த போது, ஜான் கவனி, சந்தித்த போது நீர் யார் அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வி ஆபிரகாம் கேட்கல. ஒன்று. இரண்டாவது, ரொம்ப படிச்ச மோசே ஆண்ட உச்சடியில யாத்திரா 3ஆம் அதிகாரம் சொல்ல போகும்போது உங்களுடைய நாமம் என்ன கேட்பாங்களே அப்படின்னு கேட்கிறான். அப்படி இந்த ஆபிரகாம் கேட்கல, அப்படி கேட்கல. அப்புறம் மனவாவுக்கும் இந்த மனவா இல்ல, நியாயாதிபதி இல்ல இருக்கிற மனவாவும் மனைவிக்கு தேவன் தரிசனமான போது உன் வைத்த ஒரு பையனை தருவேன், நீண்ட காலம் அவன் குழந்தை இல்லை தருவேன், அவனை இப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு கேட்ட போது அவங்க கேட்டாங்க, உங்களுடைய நாமம் என்ன? ஆணு பெண்ணு கேட்காங்க ஆண்டரை பார்த்து, உன் நாமம் என்ன? அது சொல்ல, நீ ஏன் என் நாமத்தை கேட்பானேன்னு சொல்லி அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். அதிசயம் விளங்கிட்டு. இந்த கேள்வியை ஆபிரகாம் கேட்கவே இல்லை. அதான் ஆபிரகாமை விசுவாசின் தகப்பன்னு சொல்ல காரணம் அதுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த கடைசி காலத்துல இந்த தன்மை வேணும். கேள்வி கேட்டு வாழ்க்கையை நடத்துவதை காட்டிலும் கேள்வி கேட்காமல் ஆண்டவர் சொல்ல வார்த்தைக்கு கீழ்ப்படியும். சரி, கீழ்ப்படி போனான், போயிட்டான். நல்லா கவனிச்சாங்க, போயிட்டான். இது 11ஆம் அதிகாரம் ஆதியாக எபிரேயர் 11:8 வாசிங்க, வேகமா வாசிக்கணும். எபிரேயர் 11:8. எபிரேயர் 11:8. இப்ப இவன் உள்ள ஒரு பெரிய பெஸ்ட் குணம் என்னன்னா, இங்க பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட, முன்னேற்றம் அடைய, கர்த்தர் அவனை கைவிடாது இருக்க, ஆண்டவர் அவனுக்கு பல காரியங்கள் நன்மை செய்ய, கேட்டதையும் கொடுத்தார், கேட்காதையும் கொடுத்த காரணம் என்னன்னா, எவன் கீழ்ப்படியிலேயே முதல் மனுஷன் ஆதாம். அதுக்கு இவன் உடனே கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனான். அப்ப கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசி, கீழ்ப்படிதல் உள்ள ஊழியக்காரனை பரலோகத்தின் தேவன் கனம் பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கிறார். இந்த ஆராய்ச்சியில் வந்திருக்கிற உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கர்த்தருக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் உபதேசத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனாய கர்த்தர் நீங்க கேட்டதையும் தருவார். ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறதையும் உங்களுக்கு தந்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறது. சரி, கவனிங்க. இவன் கீழ்ப்படிஞ்சு போயிட்டான். நான் உங்களுக்கு இதை இன்னொரு சப்ஜெக்ட் வரும்போது கொஞ்சம் பெருசா விளக்குவேன். கீழ்ப்படிஞ்சு போனான். ஆனா கீழ்ப்படிஞ்சு போன அந்த மனுஷனுக்கு தன்னை யார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மகிமை தேவனாக தரிசனமானார். ஆனா இன்னும் வெளிப்படுத்தல. அந்த மகிமைக்கு அடுத்த காரியங்கள் செய்யல, வெளிப்படுத்தல. ஆனா கவனிங்க, அவனை புரிந்து கொள்ளுங்கள், அவனை பழக்கப்படுத்துவதற்கு, அவனை பக்குவப்படுத்துவதற்கு, ஆண்டவர் அவனை உயர்த்துவதற்கு, அவனுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு, அவன் விரும்பாத, எதிர்பாராத சில பிரச்சனைக்கு உள்ளாக அவனை நடத்தி ஆண்டவர் யார் என்று அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். நீங்க விரும்பாத, எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கும் போது இந்த தேவன் யார் என்று உங்களுக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்தி தருவார். இப்ப நான் சொல்ல விரும்புறேன், இந்த ஆபிரகாம் யுத்தம் செய்தது கிடையாது, யுத்த புருஷனும் இல்லை, இவனுக்கு வந்த யுத்தமும் இல்லை. லோத்துடைய வாழ்க்கையில வந்த அந்த 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் வந்த யுத்தம், அதுல ஒருத்தன் போயிட்டான். இப்போ பழக்கம் இல்லாத ஒன்றுல
ஆண்டவர் இது ஆபிரகாமை உள்ள கொண்டு போய் யுத்தம் செய்ய வச்சு ஜெயிச்சு வெளியே கொண்டு வந்த ஒருபாடு இவனுக்கு ஒரு பயம் உண்டாகுது. 14ஆம் அதிகாரத்துல சம்பவம் நடக்குது. இவனுக்கு நேரம் வந்த யுத்தம் இல்ல, யாருக்கும் அந்த யுத்தத்துல இவனை உள்படுத்துறாரு ஆண்டவர். பழக்கப்படுத்துவதற்கு பயப்படுகிறான். பயப்பட்ட போது ஆண்டவர் 15ஆம் அதிகாரம் 1 வரும்போது சொல்லுகிறாரு, நான் யார் தெரியுமா ஆபிரகாம்? உனக்கு கேடகமா இருப்பேன், உனக்கு நான் பலனா இருப்பேன். அப்படியானா உன்னை பாதுகாக்கிற ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கிருபையா இருக்கும் கடவுள் கவனிகள் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். சரி கவனிய, அவரு உடனே எல்லாம் வெளிப்படுத்தல, கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தி கொடுக்கிறார். தன்னை யார், என்ன பார்த்துக்கா, நான் யார் என்று அறிஞ்சுக்கா அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி கொடுக்கிறார். 15ஆம் அதிகாரம் தாண்டி 17ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது அது நீ வாசிக்காண்டா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னா என்ன, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நீ யோசிக்கிற மாதிரி இல்ல, நீ இதுவரை நம்பி இருக்கிற காரியம் மாதிரி இல்ல, என்னை நம்பி நீ வந்துட்ட, அதனால நான் உனக்கு உதவி செய்ய வல்லவர் என்று அவன் அறிவிப்படுத்தார். அல்லேலூயா. அப்படி நிறைய சொல்லிட்டே போலாம், ஏகப்பட்ட காரியங்கள். அவன் கேட்காமலே ஆண்டவரே உள்ள போய் இன்வால்வ் ஆகி பிரச்சனைக்குள் இருக்கிற அவனுக்கு தைரியம் ஒட்டும்படிய பேசி காரியத்தை நடத்தினான். இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டுல நடத்துவதற்கு நீ ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நீங்க வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்வார். கர்த்தர் சோத்திரம். இப்ப வந்து எடுத்த வசனத்துக்குள்ள வந்துகிறேன். நம்முடைய தேவன் யார்? மகிமையின் தேவன். சரி, இந்த மகிமை கவனிக்க நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னாதான் புரியும். இந்த மகிமை மேல் மகிமை அடைஞ்சாதான் மறுரூபம் அடைய முடியும். நல்லா கவனிச்சுக்காங்க. ஒரு மகிமை பெற்றுட்டோம், இந்த மகிமை மேல் மகிமை அடையணும். பாஸ்டர் இந்த ஜெபத்துல நடத்தும்போது சொன்னாங்க, கிருபை மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமை மகிமை சொல்லுவார் எதிர்பார்த்த சொல்லல ஆண்டவா சொல்லி விட்டுட்டேன். கவனிங்க, இந்த மகிமை மேல் மகிமை அடைஞ்சாதான் மறுரூபம் பட முடியும். அப்ப இந்த மகிமை எதற்கு அப்படின்னா தேவனை அறிவதற்கு ஒன்று. 2 எதற்குன்னா மகிமை மறுரூபம் அடைவதற்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப நாம 2-3 வசனத்தை நான் வாசிக்க போறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேகமா வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 3:18. திறந்த முகமாய் கண்ணாடியிலே கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே அந்த சாயல். இந்த சாயல் என்ன சாயல்? நீ கவனிங்க. யார் சாயலுக்கு நம்ம ஒப்புவாக்குறார்? குட் குட். தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்ம என்ன செய்யறார்? ஒப்பாக்குறார். இந்த சாயல் தான் ஆதாம் இருந்துச்சு. ஆதாம் ஏவாளாலும் சாசாலும் ஏமாற்றப்பட்டு அந்த சாயல் என்ன செய்தான்? இழந்து போனான். ஆனா அந்த சாயலை கவனிங்க, அந்த சாயலை அடைந்து மறுபம் அடைந்தால்தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். நல்ல கவனிச்சுக்காங்க, பகல் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். இந்த சாயலை அடையாம நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கத்தருக்கா பல கோடி கொடுத்துருக்கேன், சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கேன், இடம் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒழுங்கா சர்ச்சைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னா பரலோகம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. ஏன்னா கவனிங்க, நான் போகும் பொழுது சத்தியத்தை கை கொண்டு வருகிற உத்தம ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை
திறவுங்கள். அப்ப சத்தியம் இல்லாம போனா வாசல் தெரியாது, திறக்காது. குட். நாங்க முதல்ல அந்த திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்கு, அதாவது கனரா பேங்க் ஏடிஎம். எங்கேயோ அவசரமா, இந்த கார் இல்ல பழைய கார், அந்த ஓமனி கார்ல நாங்க போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஏடிஎம்குள்ள உள்ள போனோம்னா இங்க கவனிங்க, இந்த கார்டை அந்த உள்ள போற கேட்ல ஒரு இது இருக்கு, அதுக்கு சொல்றாங்க அந்த வாசல திறக்கும். ஏடிஎம் திறக்குது வேற. ஆமா, அப்போ அவ்வளவு கண்டிஷன் வச்சிருந்தாங்க. நான் தெரியாம திறந்து பார்க்க போக மாட்டேங்குது. அப்புறம் ஒரு கிழவ வந்தா, படிச்சு அறிவு இல்லையா, இப்ப போட்டுக்கேன் அப்படின்னா. என்னையா அப்படின்னு கேட்டேன். நீங்க வச்சிருக்க காடை இதுக்குள்ள லேசா தடவும் அப்படின்னா. தடவுனா லாக் திறந்துட்டு அவனு திறந்துட்டு தானே திறந்துட்டு ஆட்டோமேட்டிக் திறந்துட்டு உள்ள போயிட்டோம். நாங்க வெளியே வரோம், தானே ஆட்டோமேட்டிக்கா போட்டுது. இழுத்துலாம் சாத்தாண்டா. இப்போ மனுஷன் கண்டுபிடிச்சதே இவ்வளவு இருக்கு. இப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணுமானா மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டிருக்கணும். என்ன மறுரூபம்? நல்ல கவனிங்க. இந்த சரீரம் இந்த சரீரம் கவனிங்க. இந்த சரீரம் என்ன சரீரம்னா அற்பமான சரீரம். என்ன சரீரம்? அது சோப்பா இருக்கலாம், கலரா இருக்கலாம், அழகா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், தேங்க கரைஞ்சிட்டு இருக்கலாம், பார்க்க அருவருப்பா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரீரம் அற்பமான சரீரம். அதை முதல்ல சொல்லுங்க, அற்பமான சரீரம். இந்த கவனிங்க, குதிரை செத்தா 40,000 போமா, யானை செத்தா பல லட்சம் போமா, மனுஷன் செத்தா 10 ரூபாய்க்கு போகும். 10 ரூபாய் தான் போமா அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்துல படிச்சேன். ஐயோ நான் படிச்சுட்டு ஐயோ என்ன வரத்து வாராளுவா, என்ன வரத்து வார சரியத்துக்காக. ஏம்மா முன்ன விட்டா முன்ன வாரா, முன்ன விட்டா முன்ன வாரா, என்ன பாடுறா அன்ன பாருங்க. என்ன நிலைமையில இருக்கு மனுஷன் நிலைமை இப்படிதான். அப்ப என்னன்னா இந்த அற்பமான சரீரம் வானவர் சாயல அடையணும். யார் சாயல் அடையணும்? வானவர் சாயல் அடைஞ்சாதான் இம்மை விட்டு மேல போக முடியும். இப்ப நான் திரும்ப கவனிச்சாங்க, மேலே போடுகிற எந்த பொருளும் கிளீரக்கல வந்துடும். ஏன்? பூமி ஈர்ப்பு சக்தி ஒண்ணு அந்த பூமியில வச்சிருக்கிறார். இங்க கவனிங்க. ஆனா நிலாவில போனா பூமி ஈர்ப்பு சக்தி கிடையாது. ஒரு பொருளை போட்டா பொருள் அப்படி நிற்கும். அதுவும் பரலோகத்துக்கு ஒத்து வராது. அது நினைச்சு கவனிச்சாங்க. செவ்வாய் கிரகத்திலேயோ நிலாவிலேயோ அல்ல புதன்லையோ இருக்கிற அந்த சூழ்நிலை பரலோகத்துல கிடையாது. பரலோகத்துல இல்லைன்னா கவனிச்சாங்க, இந்த சரீரம் மாணவர் சாயல் மகிமை அடைஞ்சிட்டா நடப்போம் என்னன்னா எங்க போனாலும் போகலாம், எங்க வரனாலும் வரலாம். அதுதான் அது. இப்போ இந்த நமக்கு மகிமை சாயல் அடைஞ்சாச்சுன்னா இந்த செவரு அவருக்குள்ள போயாச்சுன்னா திறந்துடும். போனவர் கூட தானே பூட்டிக்கணும். புரியலையா? புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியல கேளுங்க. நீங்க தண்ணியில குளத்துல பொத்துன்னு குதிச்சோட தண்ணி அவங்க என்ன செய்யும்? விலகும். குட், விலகும். நீங்க எரிச்ச வேண்டா மூடிடும். அதுதான் இந்த சரீரத்துக்கே திரவ பொருள் விலகுது. ஆனா மகிமை சரீரத்துக்கு எல்லா பொருளும் விலகும். அதான் கர்த்தர் வச்சிருக்கிற காரியம். அதனால இயேசு கிறிஸ்து பூட்டின வீட்டுக்குள் வந்தாரு. வீடு பூட்டி இருக்கு, உள்ள வந்தார். காரணம் என்ன? மகிமையின் சாயல். குட் சார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு வச்சுட்டப்பா. எஸ் அப்பா கத்திரா. ஆனா இந்த சாயலை இப்பொழுதே அடைவதற்கு பிரயாசப்படணும். இப்ப நான் வேகமா சில காரியம் சொல்லி தர போற கவனிகள். 1 கொரிந்தியர் 15:52 சீக்கிரம் வாசிங்க. 1 கொரிந்தியர்
15:52. 1 கொரிந்தியர் 15:52. கவனிங்க, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்ப என்னன்னா, இந்த சரீரம் அழிவு உள்ளது, அழியாம சோதரிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மகிமை தான் ஒரு மனுஷனை அந்த சாயலுக்கு என்ன செய்து கொண்டு வருது. சரி, எவைகள் எல்லாம் மகிமை அப்படிங்கிறது ஒரு 5 காரியம் 4 காரியம் சொல்றேன். நிறைய சொல்லுக்கு சமயம் இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்ல முடிஞ்சா வேகமா சொல்லிடுறேன். கதை சொல்றேன், கவனிகள். லூக்கா 1:49 வாசிங்க. எவைகள் எல்லாம் மகிமையானது. லூக்கா 1:49. சீக்கிரம். லூக்கா 1:49. கவனிங்க. வல்லமை உடைய தேவன் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். சொன்னது யாரு? மரியா சொல்றார். என்ன வல்லமையான காரியம் செய்தார்? எப்பா, எழுத்துலேதான் இருக்கு. அதான் என்ன மகிமை? கண்ணி கர்ப்பமாக முடியாது, அதான் மகிமை. ரைட். நடைபெறாத ஒன்றை நடத்துவதுதான் மகிமை. எனக்கு நான் டோனா ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு பெரிய பாட்டல். அந்த பாட்டு கவனிங்க, அந்த பாட்டல்ல அதாவது சுப்பி சுண்ணாம்பு இருக்குல்ல, அது நீத்தலை ஒரு பெரிய பாட்டலுக்குள்ள போட்டாங்க. போட்டுட்டு தண்ணியை ஊத்துனாங்க. ஊத்திட்டு ஒரு பெரிய பலூன் அதை சுத்தி கட்டிட்டாங்க. கட்டின உடனே அந்த உள்ள அந்த இது துக்கு 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 துக்குன்னு அந்த புரிஞ்சு அது முழுவதும் சுப்பி சுண்ணாம்பாயிட்டு. அதுல ஒரு புகை வந்துச்சு. அந்த புகை அந்த பலூனை பெருசாக்கின உடனே பாட்டிலோடு சேர்த்து தூக்கி ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டு கையில கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு அந்த சயின்ஸ் வாத்தியாரு அப்போ கற்று தந்தார். எனக்கு இப்போ ஆவிக்குரிய உலகத்துல வந்த ஒரு பாட்டு தான். அதனுடைய மேன்மை என்னன்னா, நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பெரிய பாரத்தையும் இந்த பூமியை விட்டு தூக்கிட்டு போகிறவர். அது ரொம்ப அவசியம், புரிஞ்சுக்காங்க. மேல பரப்போமா அப்படி கேள்வி கேட்டா நிச்சயம் பரப்போம், பரலோகம் போவோம், அதுல என்ன மாற்றம் இல்லை. சரி, அப்போ கண்கள் நடைபெற முடியாத நடக்காத காரியங்களை நடத்துவதுதான் மகிமை. புரிஞ்சுட்டீங்களா? சரி, பரலோகத்துக்கு சரியத்தை கொண்டு போக முடியுமா? முடியாது, நடக்காது. சயின்ஸ் படி நடக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அவனுக்கு எரிபொருள் வேணும், ஃபேன் வேணும். அப்படின்னாதான் அதெல்லாம் வச்சு ஆயத்தம் பண்ணி என்ன செய்யறான், பறக்க வைக்கலாம். என்னன்னா சரீரத்தை மேல பரப்பான்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா, முட்டாள்தனமா இருக்காங்க. அவன் நம்மளை பார்த்து கேலி பண்றான். ஆனா வசனம் சொல்லுது, ஆவியாய் பெற்றிருக்கிற அந்த ஆவியானவராலே நீங்கள் இந்த உலகத்திலிருந்து தேவராஜ்யத்துக்கு பறந்து செல்ல வாய்ப்புண்டு. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, அடுத்த சொல்ல விரும்புறேன். 1 தீமோத்தேயு 1:11. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். 1 தீமோத்தேயு 1:11. ஏசப்பா ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1:11 பாருங்க. நீங்களே நேரத்தை போய்க்கிற போல் தெரியுது. 1 தீமோத்தேயு 1:11 ஏதாவது நித்தியானந்தத்தின் மகிமையான சுவிசேஷம். போதும், கவனிங்க. மகிமை என்றால் என்னன்னா, நித்தியானந்தத்தினுடைய சுவிசேஷம் தான் மகிமை.
இப்போ உங்களுக்குள்ள மகிமை இருக்குன்னு அர்த்தம் என்ன? இந்த நித்தியானந்தத்தின் சுவிசேஷத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவே ரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை தான் சுவிசேஷம். பிறந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரலோகம் இருக்கா அவன் சொல்லுவா, திரும்ப வருவார் சொல்லுவதுதான் சுவிசேஷம். குட். இந்த இதுதான் மகிமை. இது உங்களுக்குள்ள இருந்தா உங்களை மறுபடுத்தும். நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்க இதுல ஒரு புடித்தனம் இல்லாம, எப்படி சொல்லுவது, ஒரு மாதிரி தடவிட்டுலாம் போகலாங்க. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். ஏன்டா சர்ச்சைக்கு போறேன் அப்படின்னு கண்ட என்ன செய்யணும்? தெரிய. சரி, வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் இருக்கா, எதுக்கு நிக்க? மதுரை போறேன். வீட்டுல இருந்தாலே மதுரை இல்லாம வீட்டுக்கு பஸ் வராதியா? வீட்டுக்கு பஸ் வராதியா? பஸ் ஸ்டாண்டுக்கு போறதான் பஸ் வரும். சர்ச்சைக்கா போறேன், வரலாம் போதுதான் போறேன் அப்படின்னு சொல்ல தெரியணும். 4 பேர் தெருல வழி முடிச்சு கேட்டாங்கன்னா, சர்ச்சைக்கு போறேன் என்னத்துக்கு? ஐயோ, மதுரை போகணும்னா பஸ் ஸ்டாண்டு போகணும், அதனால நம்ம பரலோகம் போகணும்னா சர்ச்சைக்கு போகணும், சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்ல தெரியணும். சொல்ல தெரியாம ஒரு மாதிரி தடவி வந்து ஒரு மாதிரி நம்மளே ஏன்டா போறோம், எதுக்கு போறோம் அப்படின்னு தெரியாம அழகடி பட்டி வரக்கூடாது. ஒரு உறுதி இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்லி கொடுக்கிறவனும் அப்படிதான் இருக்கான், விலை கொடுக்கிறவனும் அவனும் அப்படிதான் இருக்கான். என்ன செய்ய முடியும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இந்த நித்தியானத்தினுடைய சுவிசேஷம் நமக்குள் இருப்பதனால மகிமை இருக்கு. நாம் பரலோகம் போறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது கர்த்தர் ஸ்தோத்திரம், எபேசியர் 5:27. 5:27 சீக்கிரம். எபேசியர் 5:27மா? அது கரை திரை. சரி, கவனிங்க. இப்ப கவனிங்க, கரை இருக்கு, திரை இருக்கு. எதுல? சபையில. நீங்க எல்லாம் குற்றம் நீந்துட்டீங்களா? இருக்கு, கரை இருக்கு, திரை இருக்கு. யாராவது குற்றம் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் பரலோகம் தான். பூமியில் இருக்க முடியாது, இருக்க விட மாட்டார் ஆண்டவர். ஆயத்தமா உடனே மேல போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரெக்டா விட்டுருவேன். நீ பயப்படான்னா, நீங்க ஒன்றும் பயப்படாத, எனக்கு தெரியும், விஷயம் எல்லாம் மேட்டர் புரியும். நான் சொல்ல கவனிங்க, இப்போ கவனிக்கிட்டே இருங்க, சொல்லி முடிச்சிருவேன். கவனிங்க, என்ன அர்த்தம்னா, அந்த அனுபவம் என்னன்னா, கரை திரை பிழை எற்ற சபையாக, மகிமை உள்ள சபையாக. அப்போ பரலோகம் போகும்போது சபை இருக்கும், மகிமை நிறையா இருக்கும். அல்லேலூயா. இப்பொழுதே அந்த சபை மகிமை உள்ள சபையாக ஆண்டவர் செய்றாரு, மாற்றுகிறார். சபை என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. சூப்பர், கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது லூக்கா 13:17. லூக்கா 13:17 வேகமா வாசிக்கணும். கவனிங்க, அவரால் செய்யப்படுகிற செயல்கள் மகிமை. கவனிங்க. அந்த வசனத்தை மனவாசி. அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை. அப்போ கவனிங்க, உங்களுக்குள்ள கவனிச்சேங்க, கர்த்தர் ஒரு செய்கையை செய்கிறார். இங்க கவனிங்க. ஏசப்பா, கடந்த நாள்ல ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு செய்தியை நான் கேட்டேன். ஒரு 50,000 பேர் கூடி வந்த அந்த இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ண 4 நாள் மீட்டிங், 3 நாள் மீட்டிங் சக்சஸ். 4ஆவது நாள் மீட்டிங்கு வரல.
வரமாட்டேன் விட்டார். அதுக்கு பதிலாக ஒரு ஆளை அனுப்பிட்டார். பகலும் நைட்டுமா இல்லை, அவர் வந்திருக்கார். அந்த ஆள் பஸ் ஏறி வந்து சேர்ந்தார். இப்போ அழைச்சிருக்காரு இந்த ஆளு, பெரிய ஆளு. பஸ் ஏறி வந்த உடனே இவன் தானா நம்ப முடியல. புரியுதா? சரி, இப்ப நடந்தது என்னன்னா, இவருக்கு இன்னொரு ஆள் போன் பண்ணார்ல, அவர்கிட்ட இவருக்கு போன் பண்ணி கேட்காங்க இவர் தானான்னு சொல்லி, ஆமா இவர் தான், ஜோசப் தான் அப்படின்னு சொல்றாரு. சரி வச்சாச்சு. அவன் பாப்பா சொல்லிட்டாரு, பகல் மட்டும் பேசிட்டு நீ போயிரு, நைட் நான் இதோட பெரிய பிரச்சனையா வச்சிருந்தேன், கூப்பிட்டுதான் சொல்லிட்டான். அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீ என்ன செய்யணும், அங்கா இருக்கப்போ சேரு, அங்கே உட்காரு. அவங்க கூட்டத்துக்கு அப்புறம் பின்னால கடகோடியில ஒரு சேர் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து. அந்த ஆளை அறிமுகப்படுத்தல. அந்த பிரசங்கப்படுத்த இருக்கும்போது இவர் பெரிய ஆளு கையை நீட்டி வா அப்படிங்க. அந்த ஆள் வந்து அணக்கமில்லாம நின்று பிரசங்கத்தை பண்ண, அவளை அற்பமா அவரை கையாண்டாங்க. ஆனா அவரால் கர்த்தருடைய செய்கை அந்த கூட்டத்தில் நடந்து அந்த மனுஷன் பார்த்துட்டான். நைட்டு பிரசங்கம் பண்ண இவர் தான் அப்படின்ட்டா. கூட்டம் முடியல. அவ மகிமையான செயல் நடக்கு. மனுஷன் அற்பமா எண்ணுவான், தள்ளுவான், கழிச்சு வைப்பான். ஆனா கர்த்தர் நம்ம கொண்டு செய்யற செயலை கண்ட உடனே மகிமை செய்யும், வெளிப்படும். கவனிச்சுக்காங்க. அப்போ தேவ செயல் வெளிப்பட்டா அதுதான் மகிமை. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இதோட நிறுத்துறேன். நிறுத்தலாம், வேகம் வாசித்து விட்டு போயிடலாம். என்ன செய்யலாம்? கொலோசியர் 1:11, கொலோசியர் 1:11 சீக்கிரம். கொலோசியர் 1:11. ஏஸ் அப்பா, மகிமையான வல்லமை. போதும், கவனிங்க. தேவனுடைய வல்லமை தான் மகிமை. எதுதான் மகிமை? தேவனுடைய வல்லமை தான் மகிமை. சரி, நான் அதோட நிறுத்துறேன். அது நிறைய இருக்கு. என்ன இல்ல இன்னும் இருக்கு, இதுக்கப்புறம் இருக்கு. இதை மகிமை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு 6 காரியம் வச்சிருக்கேன். அதை வேகமா சொல்லி நிறைவு செய்ய போறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மகிமை போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம்? பரலோகம் போகணும்ல. எப்படி? நீ எப்படி சம்பளம் வாங்குத? வேலை குட், சூப்பர், அடிச்சுட்டா ஒட்டி அடியா. பணம்னு எப்படி பணம்? ஆமா, வேலை செஞ்சு சம்பளம் வாங்குதா? குட். அதை போல இந்த பரலோகத்தின் மகிமையை நான் பெற்றுக்கொள்ளணுமானா என்ன செய்யணும்னா, இயேசுவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் தங்கள் பாவங்களை அவரிடத்தை அறிக்கை செய்து விட்டு அவரிடத்தை இரக்கம் பெற்றா மகிமை கர்த்தர் தருகிறார். ஒரு நாளை தருகிறார், டெய்லி ஆண்டுகள் போகும்போது தருகிறார். ஒன்று. இரண்டாவது என்னன்னா, கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லியது வேகமா. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்தரித்த போது மகிமை இறங்குச்சு. என்ன செய்த போது? ஸ்தோத்தரித்த போது. அப்போ ஒரு மகிமை நான் பெற்றுக்கொள்ளணுமானா, 2வது நம்முடைய வாயை திறந்து ஸ்தோத்தரிக்கணும். என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். சகரியாவுடைய வாய், நாக்கு 1 வருஷம் கட்டப்பட்டிருந்து, அவனால பாட முடியாது, ஸ்தோத்தரிக்க முடியாது. ஆனா கர்த்தர் நாவின் கட்டை அவன் எழுத்து பலகை வாங்கி யோவான் என்று எழுத போது திறந்துச்சு. திறந்த உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சான். அப்போ கவனித்துக் கொள்ளுங்கள், மகிமையை பெற்றுக்கொள்ளணுமானா நாம் ஸ்தோத்திரம் பண்ணினா மகிமை பெற்றுக் கொள்ளலாம். 2வது கர்த்தர் ஸ்தோத்திரம். 3வது என்னன்னா, கவனிங்க, 2 நாளாகமம் 7:1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது, நல்லா கவனிச்சுக்கோங்க, சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது, வார்த்தை நிறைய இருக்கு, நான் அதெல்லாம் விட்டுருந்தேன். முடித்த போது தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் நிரப்பிட்டு, அப்ப யார் ஜெபம் பண்ணுகிறார்களோ
அவர்களுக்கு தேவன் மகிமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாலாவது 1 பேதுரு 4:14. 1 பேதுரு 4:14 சீக்கிரம். ஆசி பாவி அவனுக்குள் ஆவியானவர் தேவனுடைய ஆவியா இருக்கிற மகிமையின் ஆவியானவர். குட் 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 குட். அவ பரிசுத்த ஆவியானவர் யார் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறாரோ அவர்களுக்கு இந்த மகிமை கொடுக்கப்படுகிறது. ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர். அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே ஆவியானவர் வாசம் பண்ணினால் மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நிறைய சப்பாயிண்ட் இருக்குன்னு சொல்ல வழியில கவனிங்கள். அடுத்த கவனிங்க மகிமை. அடுத்த கடைசி 2 சொல்ல போறேன். உங்களுக்குள்ள ஆசை வரணும். என்ன வரணும்? எதுக்கும் ஆசை வருது. கதை சோதரம் அந்த கொடுமுடியார் அணைய போய் பார்க்க ஆசை வருது. நமஸ்கோயில் பக்கம் போய் குளிக்கிறதுக்கு ஆசை வருது. விளங்குதா? இதெல்லாம் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரையும் ஆண்ட மகிமையும் பார்க்க ஆசையா இருந்தேன். தாய் சொல்றார். சங்கீதம் 63:2 வாசிக்காண்டா. இன்னொரு வசனத்தை பிடிச்சாங்க. சங்கீதம் 42:1-2. அப்படியானா யாருக்குள்ள கர்த்தரையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் பார்க்க ஆசை இருக்கோ அவர்கள் மகிமையை பெற்று கொள்வார்கள். ஆசை இல்லாதவர்கள் இல்ல, ஆசையோடு வருகிறவர்கள். இன்னைக்கு பாஸ்டர் புறவளம் சுத்தி வந்தார். அந்த சோதரம் மனவாவும் புறவளம் சுத்தி வந்திருக்காங்க. அந்த சோதரம் காரணம் என்ன? பாசவசனம் சொல்லுவார், ஏதாவது பிரயோஜனம் உண்டாகும், நமக்கு ஒரு ஆத்மா பிழைக்கும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு வருகிறாங்க. அதுக்குதான் ஆண்டவர் அதை தருகிறார். அந்த சோதரம் கடைசியாக கவனிங்க ஆண்டவர் கையில சில பொறுப்பை கொடுத்திருக்கார். போன வாரம் ஜோசுவா இல்ல கொட்டடிச்சு யார் கொட்டடிச்சா? கேஸ் அடிச்ச காணிக்க பாட்டு போனது யாரு? அவதான் பாடுதான். அப்போ பொறுப்பு. அப்ப இன்னும் யாரு இல்லாம இருக்கும் போதே பாடக்கூடாது, இருக்கும் போதே பாடணும். ஆள் யோசனை இருக்கும் போதே கொட்டு அடிக்கணும். அவர் போன அடிப்பேன், அது சரிப்பட்டு வர அது தப்பு. யாரு இருந்தாலும் நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றும். உங்களுக்கு என்ன கையில கர்த்தர் பொறுப்பு தந்திருக்காரோ அதை நீங்க நிறைவேற்றினா மகிமை இறங்கும். இப்ப நான் சொல்ல விரும்புறேன், மோசே கையில ஆண்டவர் ஆசரிப்பு கூடத்தை செய்யும் பொறுப்பை கொடுத்தார். செய்து முடிச்சா மகிமை இறங்கிட்டு. யாத்திராகமம் 40:16, யாத்திராகமம் 40:33-34, 2 தீமோத்தேயு 4:7, யோவான் 17:4. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க உங்க கையில என்ன கர்த்தர் பொறுப்பை கொடுத்தாரோ அதை நீங்க செய்து முடிச்சா மகிமையான. கண்களை மூடுவோம். கர்த்தருடைய திருமுகம்